எனக்கு 2 பையன் இருக்கிறானுங்க. பெரிய பையன் பேர் பிரேம், சின்ன பையன் பேர் அஜய்குமார். அஜய்குமார்ன்றவனை 15 வயசு ஆகுது அவனுக்கு. அவனை இந்த திருநங்கையும் 5 பேர் 4 பேர் சேர்ந்து நீயும் இந்த மாதிரி ஆயிடுடான்னு சொல்லி இட்டுன்னு போயிட்டாங்க. 10ஆம் தேதி இட்டுன்னு போனாங்க என் பிள்ளைய. இட்டுன்னு போயிட்டு நாங்கள் பார்க்குறோம். அவன் சொல்லும் போதெல்லாம் 6 ரவுரு 1 ரவுரு உங்களுக்கு டைம் தரேன், அதுக்கு பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துடணும் என் பிள்ளைய. 5 நாள் கழித்து நாங்கள் சாயங்காலம் செஞ்சுட்ட பிறகு தான் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க சார். இன்றைக்கி நான் பேச போகிறது எல்லாமே உண்மை கதை. ஏன்னா ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன ஆயிடுச்சு எல்லாமே ஒரு உண்மை பேசணும்னு சொன்னால் நான் இத்தனை நாள் நான் மீடியாக்கிட்டேயே பேசலை. அதே P2 ஸ்டேஷன்லேயும் இந்த பாலிமர் சேனல் எங்ககிட்ட கேட்டாங்க, இருங்க எல்லாம் ப்ரூஃபும் எடுத்துன்னு வாய் இருக்கிறது எது வேணாலும் பேசிக்கலாம், அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க 5 லட்சம் கேட்டாங்க சொல்லிட்டு. அவன் ஒரு மைனர் பையன். ஓகேயா, 9ஆம் தேதி P2 ஸ்டேஷனில் மிஸ்ஸிங் சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் புளியான் தோப்பில் இருக்கிறவங்க. இது 4 சந்து தாண்டினா தான் அந்த அஜய் சொல்லி திருநங்கை சொல்லி ஒரு பையன் இருக்கிறானே சிறுவன், அவனோட வீடு இந்த 4 தெருவு தள்ளி தான் இருக்குது. இவன் அந்த வெள்ளத்தில் இங்கே வந்துட்டு போவான். இங்கே கேமராலாம் இருக்குது, 24 ஹவர் கேமரா. அந்த வெள்ளத்தில் அவன் வந்தால் எப்படி வந்தான் எப்படி போனான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நாங்களே இந்த திருநங்கை சமுதாயத்தில் இன்னும் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த சின்ன பையன் எங்கள் ஊர்க்கால புள்ளியாச்சு, இவனை விடக்கூடாதுன்னா அங்கே அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வா உன் பெற்றவங்ககிட்ட நான் பேசுகிறேன், பேசிவிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் தரேன், உனக்கும் கவுன்சிலிங் தரேன் வா சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பெற்றவங்க வீட்டுக்கு டைரெக்டாக 10ஆம் தேதி சாயங்காலமாக நான் கூப்பிட்டுட்டு போனேன். அதோட எவிடன்ஸ் அதோட வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட பேசினது, அவங்க என்கிட்ட என்ன பேசினது சொல்லிட்டு ஒரே வார்த்தை அந்த சிறுவன் என்ன சொன்னான்னா, அந்த திருநங்கை பையன் அஜய் பையன் ஆயா ஆயா என்ன ஆயான்னு தான் கூப்பிடுவான். எங்கள் இதில் ரிலேட்டிவில் ஒரு பொண்ணுங்க இருக்கிறாங்க, பேத்திங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன ஆயான்னு கூப்பிடுவாங்க பேத்தியில். அவன் என்ன சொன்னான்னா, ஆயா ஆயா நான் இங்கே இருந்தால் என்னை அடிச்சிருவாங்க, நான் 4 நாள் கொஞ்சம் மூக்கு குத்தி இருக்கிறேன், எல்லாம் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதனால அவங்க வீட்லேயும் அழுதாங்க, இங்கேயும் அழுதாங்க, ரொம்ப ஆதரவுப்பட்டாங்க. அதனால நாங்கள் சப்போர்ட் பண்ணி என்ன சொன்னோம்மா, இந்தமாரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, இதுக்கு கவுன்சிலிங் தரலாமா, ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம், இல்லை எங்கள் இதுலேயே என்ஜிஓவில் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே பார்க்கலாம் கீக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிவிட்டு 4 நாள் உங்கள் கூட இருக்கிற ஆயா என்னை அடிச்சிடுவாங்க பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போனதே அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த பையன் எப்படி இருக்கான் அவனோட மனநிலைமையை பற்றி புரிய வைக்கலான்றதுக்காகத்தான் அந்த பையனை, அதாவது அந்த திருநங்கை சின்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனதே அவங்கள பற்றி புரிய வைக்கணும். ஏன்னா இவனோட மனப்பான்மைன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் நாங்கள் இப்போ ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கோம், அது சின்ன வயசில் எப்படி இருக்கும் ஆசைகள்ன்றது எங்களுக்கு தெரியும். அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான் அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் போனோம். போனப்போ அவன் இந்த அளவுக்கு சேஞ்சஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா, அவங்க ரிலேஷன், அவங்க அண்ணெல்லாம் பார்த்துட்டு அழுதாங்க. ஒரே ஒரு புரளி நடந்தது. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதப்போ இந்த பையன் என்ன பண்ணால், எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு, இப்படித்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னப்போ அதோட எவிடன்ஸ் வீடியோ எடுத்தது அதுவும் எங்ககிட்ட இருக்குது. அப்போ அவன் என்ன சொன்னால், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார், எனக்கு கஷ்டமாக இருக்குதே அப்படி இப்படின்லாம் அழுதப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இப்படி பண்ணுறது எப்படி தான்ப்பா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுக்கு என்ஜிஓஸ்லாம் இருக்குது, என்ஜிஓஸில் சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், டாக்டரெல்லாம் கூப்பிட்டு 2 என்ஜிஓலையும் நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். டாக்டருங்களையும் அங்கேருந்து கவர்மெண்ட் டாக்டரை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தப்போ அந்த பையன் என்ன சொன்னால், இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே இருந்தால் அவங்க என்ன எதனா பண்ணிவிடுவாங்க, நாங்கள் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வலுக்கட்டாயப்படுத்தி அழுததுனால அந்த பையனோட நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு என்ன பண்ணோம், நாங்கன்னா சரின்ட்டு அவங்க அப்பா அம்மாவை என்ன சொன்னாங்க, சரி கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் வச்சுட்டு ஒரு 4 நாள் கழித்து கூட அனுப்புங்க, எங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பையனோட ஒரு கட்டாயத்தினால தான் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு, அதாவது அந்த சைட்லேயே இருக்க ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க திருநங்கைக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க பெற்றவங்க சம்மதத்தோடு எங்கள் வீட்டாண்ட நாங்கள் கூப்பிட்டு சரி இங்கே திருநங்கை இருக்கிறாங்க, ஒரு சர்ஜரி பண்ண திருநங்கை, ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, இங்கே வச்சோம். நாங்கள் இங்கேருந்து அவன் ஃபோன் எல்லாம் பேசியிருக்கிறான், அதோட ரெக்கார்ட் கூட என்கிட்ட இருக்குது, நல்லபடியாக பேசியிருக்கிறான், அவங்க பெற்றவங்ககிட்ட பேசியிருக்கிறான், போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான். இது நடுவில் என்ன ஆயிடுச்சு தெரியல. ஒன்று உங்கள் குழந்தைய நீங்கள் கூப்பிட்டுட்டு போங்க, நாங்கள் எதுவுமே தப்பு சொல்ல, அது நீங்கள் பெற்ற குழந்தை, அது உங்கள் சம்மதத்தில் தான் கூப்பிட்டு சரி கூப்பிட்டு போனாக்கா நீங்கள் மிஸ்ஸிங் சொல்லிட்டு 9ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணிங்க. நான் 10ஆம் தேதி சாயங்காலமாக பேசினேன். ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாதது ஒரு ஃபஸ்ட்டு தப்பு. 2வது இங்கே தான் உங்கள் பையன் இருக்கிறான், நீங்கள் கூப்பிட்டு போனோன்னா ஒரு ஸ்டேஷன் பாதுகாப்போடு சரி உங்கள் குழந்தை இங்கே தாங்கம்மா சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போகலாம். 20 ஆம்பளை பசங்க
குடிச்சிட்டு இந்த மாத்திரை போட்டுக்குன்னு கஞ்சாய் பண்ணுறது. அவங்க பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க, கஞ்சா விற்கிறோம், குடிக்கிறோம், ரவுடி சொப்பனாக்கா நாங்கள் எதுக்கு P2 ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். அவங்க பையனை அவங்க கூப்பிட்டு சர்ஜரி பண்ண ஒரு திருநங்கையை எட்டி ஓதிட்டு 4 ஸ்டிச்சஸ் விட்டு ஒரே ப்ளீடிங். KMCயில் நான் அட்மிட் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸும் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் நான் கொடுத்த எல்லா இதுவும் இருக்குது. அந்த திருநங்கை நிலைமையை பாருங்கள். நான் சொல்ல விரும்பலை, அந்த பையனோட ஸ்பாயில். அந்த பையன் இந்த நிமிஷம் மென் கூட மாறினா கூட நான் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டது அந்த மாரி.